ஏய் சுந்தரி இல்லவா என்னக்க ஏய் இந்தா ரூபா வாங்கிட்டு போயிட்டு கொலுசு கொலுசுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே ரொம்ப நாளா இன்னைக்கு வெள்ளி கம்மியா விக்கிதா போய் வாங்கிக்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நடிக்கிற பாத்தியாடா உன் பொண்டாட்டிய ரொம்ப தேங்க்ஸ் இரு நான் இப்பவே போய் கொலுசு எடுத்து வந்து காலைல மாட்டிக்கிறேன் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் பாத்தியாடா பணம் பேய் பிடிச்ச உன் பொண்டாட்டிய ஆமாம்மா. ஏண்டா காசு கொடுத்துட்டு லவக்குன்னு புடுங்கிட்டு போறா பாரு எனக்கு எதுக்கு கொலுசுன்னு கேக்குறாளா மருமம் எடுத்தவ பொம்பளையாட்டம் தூ. சரிம்மா, இப்ப எதுக்கு அவளை கடைக்கு அனுப்பிச்சிங்க அதை சொல்லுங்க. ஏய் நம்ம வீட்டுல மருமவ இருக்கிறான்னு தாண்டா பேரு இன்னும் வரைக்கும் ஒரு சுபகாரணமும் நடக்கலடா. அம்மா, இப்பதாம்மா கல்யாணம் நடந்திருக்கு, அதுக்குள்ளேயும் குழந்தைலாம் நீங்களும் எதிர்பார்க்குறீங்களாம்மா? ஏய் சுந்தரம், இன்னும் முதலிரவே உன் மவனுக்கு நடக்கல அப்புறம் எங்கடா குழந்தை உண்டாகும்? அன்னைக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு கீழே விழுந்துட்டு காலு உடஞ்சிச்சுன்னு ஒரே அலப்பறைய போட்டு முதலிரவை நிறுத்தி போட்டாடா. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதுடா. இன்னும் நல்லது நடக்கூடாமா தடங்கல் பண்ணிட்டே இருப்பான்னு தான் அனுப்பிச்சு விட்டேன். என்னம்மா சொல்றீங்க? சுந்தரி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாளா? ஆமாண்டா, நடந்து முடிஞ்சதை விடு. இன்னைக்கு பகலா இருந்தாலும் சரி நல்ல நேரத்துல அவங்களுக்கு முதலிரவை ஏற்பாடு பண்ணி விட்டுறலாம். இரு ஜோசியரை கூப்பிட்டுருக்க வருவாரு. வணக்கம்மா. அடடே, நம்ம ஜோசியக்காரே வந்துட்டாரு. ஐயா வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா, நல்ல நேரம் பார்த்துட்டு வர சொன்னீங்க. பெரியம்மா, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. 11:00 இருந்து 12:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம், நல்லபடியா நடக்கட்டும். அப்ப நான் போய் வரேன். ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க ஐயா. அம்மா அப்பா என்னம்மா ஏற்பாடு பண்ணிடலாம்ல? எல்லாம் ஆளை விட்டு ஏற்பாடு பண்ணிட்டேயா, பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லி அனுப்பலாவா? அம்மா ஆடாளு அப்பத்தா கூப்பிட்டீங்களா? ஆயா போய் குளிச்சுட்டு ரெடியா சாமி, பாட்டி வந்து சொல்றேன் சங்கதிய. சரிங்க ஐயா. அம்மா அவனையும் குளிக்க சொல்லுமா. சரிங்க ஐயா. அம்மா வேற என்னம்மா பண்ணணும்? பக்கத்து வீட்டுல 7 புள்ள பெத்தவ இருக்கிற ரங்கநாயகி, அவளை கூட்டிட்டு வா, அவ கையால உள்ள அனுப்பிச்சு விடுவோம் போ. ஐயோ என்னம்மா, நான் எப்படி சொல்லி உங்களை கூப்பிடுறது? சரிம்மா, நான் வர சொல்றேன். நல்ல வேலை இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ கெடாச்சி இல்ல, இருந்த வீட்டை ரெண்டையோ பண்ணி நல்லது நடக்க விடாம பண்ணுவாளே. இங்க பாருங்க, அப்பதான் சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் அப்பத்தாட்ட சொல்லிடுவேன். இங்க வேணுங்க. போய் சொல்லு பாட்டிக்கிட்ட. ஐயோ விடுங்க, அப்புறம் பாருங்க நான் அப்பத்தாட்ட தான் சொல்லுவேன். குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்க. ஏய் பாரா, சீக்கிரம் வாப்பா, பனியாச்சு. ஐயோ அப்பத்தா. ஐயோ அப்பத்தா வந்துட்டேன். சீக்கிரம் வாங்கம்மா, உன் மாமியார் கடை வீதிக்கு போனவ கூட வந்துருவாளாட்டுக்கு. ஏய், இன்னைக்கு விட்டா அவ்வளவுதாண்டி. எங்க அம்மா வந்துச்சுன்னா எதுவுமே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. இந்த 3 மாசம் நான் தாங்கினதே பெரிய விஷயம். போ போ. ஆமாங்க. அடியே ரங்கநாயகி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேத்தி உள்ள அனுப்பிடுடி. சரி பெரியம்மா. ஆண்டாளு இந்தாம்மா பொடிமா. ஏம்மா ஆண்டாளு தானே உன் பேரு? அடுத்த வருஷம் இதே நேரத்தில் 2 பிள்ளைக்கு நீ தாயா இருக்கணும். 16 பெற்று பெறுவா ஆளு வாழ்வு. உள்ள போ தாயி. சரிங்கம்மா. சரி ஆண்டாளு, நீ உள்ள போமா. ரங்கநாயகி நீ வா போலாம். நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. அன்னைக்கிட்டலாம் போகாத, சொல்றத கேளு சாமி. சரி பாட்டி, நான் அன்னிக்கிட்ட போகல விடுங்க. ஜெனி சமாதானமாகி என்கிட்ட பேசின விஷயத்த அன்னிக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியே ஆகணும். அண்ணி 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 விடுங்க. இங்க பாருங்க, அப்பதான் சொல்லிருக்காங்க 1 மணி நேரம் தான். ஏய், நீ உள்ள வர்றதுக்கு தான் டைம், சரியா? வெளியே போறதுக்குலாம் டைம் இல்ல. ஆஹா, அண்ணனுக்கும் அன்னிக்கும் ரொமான்ஸா? அதுவும் பகல் டைம்ல. சரி ஓகே, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சீ, அண்ணி ரொம்ப மோசம்ப்பா. என்னடி? என்னங்க, அத்தைக்கு தெரியாமையே எல்லாம் நடந்துருச்சு. வேணா போயிட்டு அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னங்க நீங்க, எனக்கே பயமா இருக்கு. பாட்டி சொன்னதை கேட்டு நம்மளும் அப்படி நடந்துக்கிட்டோம். அத்தை ஏதாவது தள்ளி போட்டாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்குமோன்னு தோணுது. ஆமாமா, எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த தள்ளி போட்டா ஒரே காரணம் தான். நீ இந்த வீட்டோட வேலைக்காரியா தான் இருக்கணும், எனக்கு மனைவியே இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் அவங்களோட ஆசை. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, அத்தைக்கு நான் நல்ல மருமகளா தாங்க இருக்கேன். அத்தை எந்த வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன். பாட்டிக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். மொத்தத்தில் இந்த வீட்டில் எல்லாமே நான் தாங்க பார்க்குறேன். அப்புறம் ஏங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல?
எங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்காததுக்கு ஒரே காரணம் தான் ஆண்டாளு. என்ன காரணம்னா உன் சைடு ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, மெயினா பணம் இல்லை. அதனால தான் உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. போங்க, நீங்க தான் என்ன காதலிச்சீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. நானா உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனாலும் நான் நல்ல முறையில தாங்க நடந்துக்கிறேன். இப்பதான் அத்தையோட மனசு மாறுமோ தெரியல. ஐயோ ஆண்டாள், இப்ப அதை பத்தி எதுக்கு பேசுற? எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கவா? ம்ம். உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியமா? சாரி டி. பாவம், நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு இது வேற. சரி தூங்குங்க. ஐயோ, ஏய் உன் பொண்டாட்டி வந்துட்டாடா அதுக்குள்ளேயும். ஐயோ என்னம்மா சொல்றீங்க? ஏய் அதுக்குள்ளேயும் வந்துட்டியா? சரி கொலுசு மணியை காட்டு, நான் பாக்குறேன். நீங்க வேற ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. எந்த எண்ணத்துல காசு கொடுத்தீங்கன்னு தெரியல, போற வழியே தொலைச்சு விட்டேன். ஒரு காசை திருத்தமா வச்சுக்க தெரியல. ஏண்டி நீ எல்லாரையும் குறை பேசுவ? எங்க வாய்க்கு வந்தபடி தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நல்லா டென்ஷன் ஆயிடுவேன் தெரியா? போகும்போதே நான் காசு தொலைச்சு விட்டு வழியே தேடிட்டு வந்திருக்கேன். ரொம்ப களைச்சு போயிட்டு எங்க இருந்தா ஆண்டாளு? சரி உட்கார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்து தாரேன். எத்தா சும்மா கம்முனு குந்து. சரி அப்புறம் கால் வலிக்குது, வெங்காயம் வலிக்குது, உன் பொண்டாட்டி என்ன வேலை வேணாலும் அவட்ட பத்தி வைப்பீங்க. இது எனக்கு தேவையா? எங்க அவ எனக்கு வந்த மருமவன். ஆண்டாளு ஏய். ஐயோ என்னம்மா இந்த தற்கொலை இப்படி நடந்துக்கிறா? ஐயோ இவன் என்ன கூத்து கட்டி அடிக்க போறான்னு வேற தெரியலையே. எந்திரிச்சு போய் பார்க்கலாம் வாடா. இந்த வரேம்மா. மணி என்ன ஆகுது? பகல் டைம்ல உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாலே இவ பொழைக்கிற பொம்பளையா சொல்லுங்க? உள்ள போயிட்டு ஏசி காத்து வாங்கலாட்டுக்கு. வீட்டுல ஆளுனா எல்லா வேலையும் பண்ணுவா. ஏய் திடி ஆண்டாளு, ஏய் கதவை திறடி. திடி ஏய் கதறி கேக்குதாடி? ஏய் கதவை திறடி. அம்மா ஏம்மா கதவை தட்டுறீங்க? சவுண்ட் அங்க வரைக்கும் கேக்குது. இங்க பாரு சிவா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். அம்மாவுக்கு பசிக்குது, கிச்சன்ல வேலை இல்லாத மாதிரி உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு படுத்துருக்காளே, அவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? மா ஏம்மா, அண்ணனும் வந்திருக்காங்கம்மா, அதனால பேசிட்டு இருப்பாங்க. நீங்க போங்கம்மா, வருவாங்க சாயந்தரம். இதே உங்க அண்ணன் இருக்கானா? உங்க அண்ணன் எப்படா வந்தா டூட்டி முடிச்சிட்டு? நீங்க பேசுறதே எனக்கு கோவம் வருது. அண்ணன் இருக்கிறதுனால தானே உள்ள டாப்பா போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? 2 பேர் இருக்காங்க. அண்ணி மட்டும் போயிட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கல சரியா? அண்ணன் இருக்கிறதுனால தான் கதவை சாத்திருக்காங்க. நீ வா போலாம். ஏய் ஆண்டாள் இப்படி வரிய கதவை உடைச்சு நான் உள்ள வரட்டா? இதான் ரொம்ப பேடுமாம்மா. என்ன கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது? ஐயோ அத்தை வந்துட்டாங்களாட்டுக்கு. என்னங்க எழுந்திரீங்க. எங்க உங்க அம்மா வந்துட்டாங்க, எந்திரிங்க. ஐயோ அத்தை என்னதான் திட்டுவாங்க, இவரை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்க எந்திரிங்க. ஏண்டி இவ்ளோ தட்டு தட்டுறனே காதுல கொஞ்சம் கூடமா உழுவுல? அப்படி என்ன திமுறாணி பார்த்துருக்கவ? எங்க எந்திரிங்க, எனக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அம்மாவை ஏத்து பேசுறவன். என்னம்மா நீ மேனஸே இல்லாத மாதிரி நடந்துட்ட? அவங்க உள்ள இருக்காங்கம்மா, நீ போய் கதவை அநாகரிகமா தட்டிட்டு இருக்க. ஏமா வரமாட்டாங்களா வெளியே? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எடுத்துறேன். ஏய் வெளிய வரியாலடி? அத்தை இருங்க, 2 நிமிஷத்துல வெளிய வரேன். வாடிச்சிக்க வெளிய. ஆண்டி வெக்கம் கட்டவளாடி நீ? என்ன குடும்பத்துல இருந்தடி வந்த? ஏண்டி வெள்ளம் கதவளே, அறிவு கட்டவளே, 2 பிள்ளைக்கு தாயா இருக்கேடி. சின்ன ஜெருசுங்க உள்ள இருக்கும்போது இப்படி கதவை தட்டிட்டு இருக்கேடி. ஏண்டி இப்படி அரக்கி குணமா இருக்கிறவ? எத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? ஏன் பையன் உள்ள இருக்கான், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல, வயசாச்சு. ஏய் வாய் அடங்கடி. என்னடி திமிரு உனக்கு? சின்ன ஜெருசுங்க உள்ள இருக்கும்போது இந்த கத்திட்டு இருக்கவ, தட்டிக்கிட்டு இருக்கவ உனக்கு வெக்கமா இல்ல? நீ 2 பிள்ளைக்கு தாயானவ தானே? ஏங்க இப்ப என்ன உங்களுக்கு என்னங்க? நான் மருமகளை கூப்பிடுறேன், எனக்கு பசிக்குது சோறு போறதுக்கு கூப்பிடுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு? ஏன் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நான் ரூமுக்கு எடுத்து வரேன். தயவு செஞ்சு நீங்க ரூமுக்கு போங்க. சிவா உனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, நீ ரூமுக்கு போ, நான் இவ்வளவு கவனிச்சுக்கிறேன். இவளுக்கு என்ன தெரியுமா? அப்ப சோறுலாம் அவளுக்கு முக்கியம் இல்ல. சின்ன ஜெருசுங்க உள்ள சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதுதான். ஏன் எனக்கு தெரியுங்க, இந்த 3 மாசமா அவளை அடக்கி வச்சுட்டு தான் நான் இருந்தேன் சரியா? எதுவுமே நடக்கூடாம. இப்ப எனக்கு தெரியாம நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் தள்ளி போறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. 3 மாசமா கல்யாணம் ஆனவங்களே பிரிச்சு வச்சிருக்கீங்களா? என்ன மனசுமா உங்களுக்கு? உனக்கு ஒரே காரணம் தாண்டி, பணம் இல்லாதனால அந்த பொண்ணை சந்தோஷமா இருக்க விடாம பண்றேன் இல்ல? உனக்கு பெரிய இடத்துல மருமக வரணும், நல்ல நகநட்டு போட்டுட்டு வரணும், இதுதான் உன் ஆசை. வெக்கங்கடவுளை போய் வேலையை பாரு. இங்க இன்னொரு நீங்க செவனி திருப்பி போய் போகல. நீங்க நவுதுவாமா? விடுடா. ஏய் சுந்தரம், நீ வாயா, அவகிட்ட வாய கொடுக்காத, நீ வா சாமி. ஒண்ணு ரூம்குள்ள போ, இல்ல அடி வாங்கி செத்துறாத போ. உன்னை அடக்க ஆள் இல்லாம தான் ஆடி கலையிற முடிவுல போறீங்கல்ல? பாப்பா சத்தம் போடாதீங்கப்பா, வெளியில கேக்கும்பா. வாங்கம்மா ரூமுக்கு வாங்கம்மா. எல்லாம் சேர்ந்து என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க அப்படித்தானே? எனக்கு தெரியாத என்ன நடக்கணும்ட்டு. சீ நீங்க எப்படியே போங்க. சிவா நீ ரூமுக்கு போ சாமி. சரிங்க பாட்டி. ஆண்டாளு கேக்குதாம்மா? நீ வெளியே வராதம்மா, நீ அங்கே இரு, நான் பாட்டி பாத்துக்கிறேன் சரியா? சரிங்க பாட்டி. சுந்தரம் வாப்பா போலாம். இன்னைக்கு சாவரமோ நாளைக்கு சாவரமோ தெரியல, எவ்வளவு போறாம பிடிச்சி அலையறா பாருமா இன்னமும். அவன்
திருந்த போறது இல்லையா? அவளை திட்டி பிரயோஜனம் இல்லை, நீ வா.